புத்தக பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பாகம் 1. அது வேறு உலகம். பூமி பரப்பில் இன்னொரு கிரகம். மேகங்களால் நிராகரிக்கப்பட்டு இயற்கையால் சபிக்கப்பட்டு கடக்கும்போது தேவதைகள் கண்மூடிக்கொள்ளும் வறண்ட நிலம். கருவேல மரம், பொத்தக்கள்ளி, கிழுவை, கற்றாழை, சப்பாத்தி கள்ளி, இலந்தை, நெருஞ்சி, சில்லி, பிரண்டை, இண்டஞ்செடி, சூரான்கொடி முதலான வானத்துக்கு கோரிக்கை வைக்காத தாவரங்களும், நரி, ஓணான், அரணை, ஓந்தி, பூரான், பாம்பு முதலான விலங்கினங்களும், கழுகு, பருந்து, காடை, கௌதாரி, சிட்டு, உள்ளான், வல்லூறு முதலிய பறவை இனங்களும் மற்றும் மனிதர்களும் வாழும் மண்மண்டலம். கரும்பாறையிலும் சரளையிலும் சுக்கான் கல்லிலும் முள்மண்டிய நிலங்களிலும் தொலைந்து போன வாழ்வை மீட்டெடுக்கும் போராட்டம்தான் அவர்களின் பொழப்பு. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கானல் அலைகள் கதகதவென்று காய்ந்து கொண்டிருந்த அந்த முன்கோடை மாதத்தில் வெயிலை நிலா வெளிச்சமாய் கருதி உழுது கொண்டிருந்தார்கள் 2 ஏர்க்காரர்கள். முன்னேற்காரர் பேயத்தேவர் தாத்தா, பின்னேற்காரன் மொக்கராசு பேரன். பேயத்தேவர் நல்ல உயரம், முண்டாசையும் சேர்த்தால் 6 அடி சொச்சம். வேர்வையைப் போலவே வயதையும் வலித்தெறிந்துவிட்ட உடம்பு. மீசை போல் புருவக்கட்டு, கம்பளி கத்தரித்த மாதிரி மீசைக்கட்டு. நெற்றி மேட்டிலிருந்து பள்ளம் பறித்து ஆழத்தில் மின்னும் பிரகாசமான கண்கள். நிலம் கிழிக்கும் கலப்பை இருபுறமும் குங்குமம் கொட்டுமே, அதுதான் கலப்பை பிடித்த அவருக்கு களைப்பு நீக்கும் மருந்து. சில நேரங்களில் அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்வது மாடுகளோடு பேசுவது போலவும், மாடுகளோடு பேசுவது தனக்குத்தானே பேசிக்கொள்வது போலவும் தோற்ற மாற்றம் நேரும். அவரோடு பழகி அந்த ஞானம் பெற்றாலொழிய அதை புரிந்து கொள்வது கடினம். ஏழை மொக்கராசு, அழுத்தி புடிடா மேலிய, உழுது வாடானா குண்டக்கா மண்டக்கா கோடு போடுறவன். மொக்கராசு பாவம் சிறுவன். அரைஞான் கயிற்றின் ஆதரவில் அவிழாதிருக்கும் கால் சட்டை, தலையில் உருமால், தார்குச்சிக்கு தலைப்பாகை கட்டிய மாதிரி. மாசி வந்தால் 13 முடியும். கையும் காலும் இன்னும் ஆம்பளையாய் திரளவில்லை. ஆள்தாக்கு பத்தாது. முடித்த மட்டும் மேலி எழுத்தினான். வாய்க்கூடு போடாத முன்னேர் மாடு ஆங்காங்கே முளைத்திருந்த செடி கடித்தது. திடீரென்று கலப்பை நொண்டியடிப்பது கண்ட பேயத்தேவர், ஏன் நொல்ல, அங்க என்ன ராவுரவ என்று கடிந்து மாட்டின் மீது தார்குச்சி பாய்ச்சினார். அதிர்ச்சியில் அது ஒரு சுண்டு சுண்டியதில் தன் கட்டுப்பாட்டில் இருந்து நழுவும் கலப்பையை நேர் செய்ய முயன்று தடுமாறியதில் ஏதோ ஒன்று முட்டியது பேயத்தேவர் காலில். அந்த வலியின் தகவல் மூளைக்கு போய் சேர்வதற்குள் அலைந்த கலப்பையை சாலில் சரி செய்த பேயத்தேவர் இடது கால் கட்டை விரல் நகம் பெயர்ந்து ரத்தம் கொட்டுவது கண்டு உதறினார் காலை. செம்மண்ணில் சிதறி உதிர்ந்தது சில சொட்டு ரத்தம். இடறியது கல்லா, உழவு காட்டு சோளத்தூரா? உழவை நிறுத்தவில்லை பெருசு. மதிய கஞ்சிக்கு ஏர் நிறுத்துவதற்குள் 5 குறுக்கம் உழுது முடித்து 6ஆம் குறுக்கம் சேர்வதுதான் பேயத்தேவரின் தொலைநோக்கு திட்டம். அதனால் இரத்தத்தை லட்சியம் செய்யாமல் முன்னேறி கொண்டே இருந்தார். முன்னேறில் தாத்தா தன் காலை உதறி உதறி ஏரோட்டும் போதுதான் மொக்கராசு கவனித்தான் ரத்தத்தை. தாத்தா, ரத்தம்! ஏரை நிறுத்தாமல் பதறினான். எப்போதுமே ஞாபகப்படுத்தினால்தான் காயம் வலிக்கும். ஏர் நிறுத்தாமல் கவனித்தார் தாத்தா. ரத்தம் நிற்கவில்லை. ஏரை நிறுத்தினார். மேலியை பிடித்து கொண்டே காயப்பட்ட காலை உச்சபட்சம் உயர்த்தி கண்களுக்கு கொண்டு வந்தார். பீந்த நகத்தின் பெரிய துண்டு ஒன்று தொங்கியது. சதையின் கடைசி இலையில் ஊசலாடியது. கழுத, முழிக்கிற முழியப்பாரு என்று தன் காயத்தை கண்டித்து கொண்டே தொங்கு நகம் பீய்த்து தூர எறிந்தார். குனிந்து உழவு மண் அள்ளினார். உள்ளங்கையில் தெல்லினார். பேய் பிடித்த பெண்ணுக்கு பூசாரி விபூதி அடிப்பது மாதிரி காயத்தில் மண்ணடித்தார். என்ன தாத்தா, புண்ல மண்ணடிக்கிறீங்க என்றான் மொக்கராசு பாசத்தில் பதறி. மண்ணுதான் சாப்பாடு, மண்ணுதான் மருந்து நம்மளுக்கு என்றவர் தன்னால் நேர்ந்த தாமதத்தை சகிக்க முடியாமல், ஓட்டுற அம்மக்க ஓட்டு, உச்சி பொழுதாச்சு என்று பதறினார். தட்டான்தூர்களை நோக்கிய மாடுகளை தடுத்தாட்கொண்டபடி மாடுகளின் நிழல் வைத்தே நேரஞ்சொல்லும் பேயத்தேவர் மதிய கஞ்சிக்குள் இந்த குறுக்கம் உழுது தீருமா என்று சந்தேகப்பட்டார். அழுத்துறா மொக்க, அழுத்துறா, தை உளவு ஐயாட்டு கடடா. விளங்கவில்லை மொக்கராசுக்கு. மௌனம் பேசினான். மௌனம் சம்மதம் என்பதெல்லாம் ஏடு போட்டவர்கள் செய்த இலக்கணம். தாத்தாவுக்கும் பேரனுக்கும் மத்தியில் மௌனம் என்பது கேள்வி. பழமொழி சொன்னவரே பதிலும் சொன்னார்.
சொன்ன சொலவம் புடிபடலையா மொக்க? 1000 உரம்போடு ஆட்டுக்கடை மாதிரி ஆகுமா? நிலத்துக்கு ஆட்டுப்புழுக்கையும் கோமியமும் சேர்ந்தா பொட்டக்காடு பொன் விளையுமடா. அப்படி 5 ஆட்டுக்கடை வச்சா என்ன ஊட்டமோ அப்படி ஒரு ஊட்டமடா தை மாச உழவு. சும்மாவா சொன்னாங்க கிழவங்க? பேயத்தேவர் நரைத்த மீசை தடவிக்கொண்டு வாலிபனாய் தன்னை வரித்து கொண்டார். தை உழவு ஐயாட்டுக்கடை, தை உழவு ஐயாட்டுக்கடை முணுமுணுத்து பழமொழியை பாடம் செய்தான் மொக்கராசு. மாட்டு நிழல் காலடிக்குள் அடங்கும் வரையில் ஏர் நிறுத்தவில்லை பெருசு. 5 குறுக்கம் உழுது முடித்து 6ஆம் குறுக்கத்தில் ஏற்கலப்பை இறங்கிய பிறகுதான் ஹோ 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 என்று மாட்டை அமர்த்தினார். மதிய கஞ்சி குடிக்க நிழல் தேடினார்கள் பொத்தக்கல்லியின் தாழ்வாரத்தில். பொத்தக்கல்லி புதரோரம் குண்டும் குழியுமாயிருந்த கல்லில் ஒரு மாதிரி ஒருக்களித்து உட்கார்ந்தார் தாத்தா. அவர் வேட்டி கட்டும் தொழில்நுட்பம் மட்டும் இதுவரை விளங்கியதில்லை மொக்கராசுக்கு. எப்போதும் கோவணம் கட்டி அறியாத தாத்தா கோவணத்தின் தேவை தீருமாறும் அதே நேரத்தில் வேட்டிக்கொரு வில்லங்கம் நேராமலும் வேட்டியை திரட்டி உருட்டி தன் பாரத்தை எல்லாம் இடத்தொடையில் இறக்கி உட்காருவார். ஆனால் ஒரு நாளும் அவரது அந்தரங்க சுத்தியை மட்டும் வேட்டி காட்டிக் கொடுத்ததில்லை. 2 தூக்குச்சட்டிகளில் கஞ்சி, ஒரு தகர குடத்தில் குடிதண்ணீர். பாவங்கள் மொத்தம் 5. கள்ளிக்காட்டில் குடிதண்ணீரில் கை கழுவுவது 6வது பாவம் என்பது பேயத்தேவரின் தண்ணீர் கொள்கை. கொஞ்சம் பின்பக்கம் சாய்ந்து கை கிட்டிய தூரத்தில் ஆவாரஞ்செடி வளைத்து பூவோடு குலை உருவி கசக்கி தேய்த்து கை சுத்தம் செய்தார். பலங்கொண்ட மட்டும் முக்கி தூக்குச்சட்டியின் மூடி திறக்க முயன்றான் மொக்கராசு. பித்தளை வாளியின் விழாப்புறம் துளாவிய பேயத்தேவர் கண்கள் ஏமாற்றம் கொண்டு பிதுங்கின. எங்கடா மறுமாத்தம்? மறுமாத்தம் இந்த ஒரு சொல்லில் இருக்கிறது ஒடுக்கப்பட்ட ஜீவன்களின் உணவு முறை. கூட்டு, பொரியல், வறுவல், வதக்கல், பச்சடி, ஊறுகாய், அப்பளம் என்றெல்லாம் விரிவு செய்யப்பட்ட உணவு முறையிலிருந்து வித்தியாசம் சொல்கிறது மறுமாத்தம் என்ற ஒரு வார்த்தை. கஞ்சி, கூழ், களி, சோறு இவற்றில் ஏதாவது ஒரு உணவு தயாரிக்க மட்டுமே வசதிப்பட்ட உழைப்பாளிகள் மிளகாய், வெங்காயம், துவையல், கருப்பட்டி, வெல்லம், வற்றல், தேங்காய்ச்சில் இவற்றில் ஒன்றை முந்தைய ஒரே வகை உணவுக்கு மாற்றமாக தொட்டுக்கொள்வது மறுமாற்றம். அது வட்டார வழக்கில் மறுமாத்தம். இதில் 2 மறுமாத்தம் வைத்து சாப்பிடுகிறவன் வசதியானவன், சொகுசுக்காரன். மறுமாத்தம் பற்றி கிழவன் விசாரித்ததும் மொக்கராசு சொன்னான், மூடி திறக்கும் முயற்சி நிறுத்தி. நேத்து ஒரு தப்பு நடந்து போச்சுல. என்ன? காண துவையல அரைச்சு தூக்குவாளி ஆட்டத்தில் அப்பி விட்டால முருகாய் கிளவி. கஞ்சி குடிக்கும் முன்ன அதை காக்கா திண்டு பிடிச்சு. அதனால் இன்னைக்கு வேறு ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கேன்ல. ஆமாம், இவர் பெரிய சாண வாக்கியாரு. சூழ்ச்சி பண்ணுறாங்களாம்ல, சூழ்ச்சி. கொண்டாடா இப்படி. திறக்க முடியாமல் மொக்கராசு முக்கிய தூக்குவாளியை தான் வாங்கி திறக்க முயன்று தானும் முக்கினார். முக்களை மறைக்கவும் திறப்பதற்கு அவகாசமும் வேண்டி, என்னடா அப்படி சூழ்ச்சி பண்ணின என்றார். காக்கா கொத்தாம துவையில மூடிக்கு உள்ளேயே அப்ப சொல்லிட்டேன். நல்லாத்தான் துவையல் அரைப்பா முருகாயி. காணப்பயிறு மணக்க வறுத்து அம்மியில வச்சு வலப்பக்கம் தட்டி இடப்பக்கம் தட்டி லேசா தண்ணி தெளிச்சு ஒரே பதத்துக்கு ஒன்னா நசுக்கி 2 காஞ்ச மிளகா, இத்துணூண்டு புளி, 1 பல்லோ 2 பல்லோ பூண்டு எல்லாம் சேர்த்து இழுத்தரைச்சு வண்டிமை பதத்துக்கு வந்தப்புறம் குளவிய அம்மிய விட்டு இறக்காம அதிலேயே நிறுத்தி ஒரு பக்கமா ஓரஞ்சாச்சு இடக்கையால் குளவி சுத்தி வலக்கையால் வலிச்செடுத்து வட்டியில் போட்டான்னா அந்த வாசனையே கூப்பிடுமப்பா கூல. பேயத்தேவர் தூக்குவாளி திறந்தார் ஆசையோடு. துவையல் மூக்கை தூக்கும் என்று எதிர்பார்த்தார். சோளக்கஞ்சிக்கு ஊற்றி வைத்த நீர்மோரின் உள்ளலை அடித்து கரைந்து போனதுமல்லாமல் நீர்மோரின் நிறத்தையே மஞ்சளாய் மாற்றியிருந்தது துவையல். பார்த்ததும் சோகத்தில் புன்னகை பூத்தார் பேயத்தேவர். ஏல பயல, இதாடா ஒஞ்சூச்சி. வெளியே அப்பி வச்சிருந்தாலும் காக்கா திண்டது போக மிச்சம் இருந்திருக்கும். இப்போ உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்னு உக்காந்திருக்கியே. மொக்கராசு பேசவில்லை. துவையலின் தற்கொலையை அவன் எதிர்பார்க்கவில்லை. இரு தாத்தா என்றவன் படபடவென்று எழுந்தான். கிழுவை மரம் தாண்டியோடி 2-3 புதர் தேடி கொத்து விரல்களாய் மொத்தமாய் நீண்டு வளர்ந்திருக்கும் கட்டுக்கடகா பறித்தான். காண மிளகாய் செடியிலிருந்து பிஞ்சும் காயும் பிடுங்கினான். 2ஐயும் பாறையில் வைத்து கல்லொன்று எடுத்து கால் சட்டையில் துடைத்து தட்டினான். உப்பு. அந்த ஆடம்பரத்துக்கு அங்கெங்கே போவது? தும்பை செடி பறித்து அதில் சாறு பிழிந்தான். தும்பை செடி பார்த்தது உப்பின் உத்தியோகத்தை. 3ஐயும் ஒன்று சேர்த்ததில் மறுமாத்தம் தயார். தூக்குவாளி மூடியில் அள்ளி ஓடி வந்து தாத்தா மறுமாத்தம் என்றான். அவன் மீது ஒரு பாசப்பார்வை வீசிவிட்டு சாப்பிட உட்கார்ந்தார் பெருசு. கடைசி சோளப்பருக்கை வரை
துளாவித் தின்று கஞ்சி தண்ணியை தூக்கி ஒரே மூச்சில் குடித்துவிட்டு ஆவாரங்குலையில் கைதுடைத்து வேட்டியின் ஒரு நுனியில் பெருசு வாய் துடைத்தபோது காடு கிளிய கேட்டதந்த கூக்குரல். பெருசு, எங்க பசுவு சாக கிடக்கு. எங்க அப்பன் உன்னை கூட்டியார சொல்லுச்சு. எதிர்த்த காட்டில் சாலிமரத்தோடு இறங்கிய ஒற்றையடி பாதையில் ஓடி வரும் உருவம் பார்த்து யாரா அவன் என்றார் பெருசு. நம்ம மாடு மாத்தி மகன் மாதிரி தெரியுது என்றான் மொக்கராசு தூரப்பார்வை பார்த்து. கண்களை இடுக்கி தூரத்தில் பார்த்து மீசைக்குள் சிரித்து கொண்டே, இல்லடா அவன் சொட்டையன் மகன் என்றார் பெருசு. எப்படி தெரியும் என்றான் மொக்கராசு எகத்தாளமாக. எனக்கு தெரிஞ்சு தலையில் கட்டின சிவப்பு துண்டு அவுக்காம அலையிற ஒரே பையன் அவன்தாண்டா என்றார். அவன் நெருங்க நெருங்க அவர் அனுமானம் சரியாயிற்று. வந்தவன் மூச்சடைக்க நின்றான். பெருசு பெருசு என்றவன் அடுத்த வார்த்தைக்கு மீண்டும் மூச்சு விட்டு கொண்டான். எங்க பசுவு ஈத்து வலி எடுத்து கிடக்கு. கத்துது முக்குது, கண்ணுக்குட்டி வரமாட்டேங்குது. பேயத்தேவன் பெரியாம்பளைய தவிர பசுவை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அனுப்பி வச்சிருக்கு எங்க அப்பே. பேயத்தேவர் எழுந்தார். தனக்குத்தானே முனகி அப்படியும் இப்படியும் தலையாட்டினார். பொழுது பார்த்தார், ஏர்மாடு பார்த்தார், பேரனை பார்த்தார். மொக்க, ஏர்மாட்டை அவுத்து மேய விடுடா, வாரேன் என்றார். வார்த்தைகளை தேய்த்து தேய்த்து நானும் வாரேன் என்றான் மொக்கராசு. சற்றே யோசித்தவராய், சரி அவுத்து விடு மாட்ட, தம் போக்கில் மேயட்டும் என்றார். சொட்டையன் மகன் கம்பு கொண்டு முள் விலக்கி முன்னோட புதற்பறவைகள் சிவ்வென்று சிறகடிக்க காலடியில் சரளைகள் நொறுங்க தாத்தா முன் நடந்தார். பேரன் பின் தொடர்ந்தான். கரட்டின் மறுபுறம் துடித்த பசுவின் உம்மா என்னும் குரலோசையில் காற்று நடுங்கியது கள்ளிக்காடெங்கும். இயற்கைதான் மனிதனின் ஆசான். தன் இருப்பு அசைவு இரண்டிலும் அறிவு போதிக்கிறது அது. வானமும் பூமியும் வகுப்பறைகளாய் யுகந்தோறும் யுகந்தோறும் அது பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறது. புத்தியுள்ளவன் புரிந்து கொள்கிறான், வலியுள்ளவன் அறிந்து கொள்கிறான். மனிதனின் படைப்பென்று பூமியில் ஏதுமில்லை. மனிதன் வெறும் கண்டுபிடிப்பாளனே தவிர படைப்பாளன் அல்லன். அப்படி பார்த்தால் மொழி ஒன்றுதான் மனிதனின் படைப்பு. மொழி கூட ஒளியின் வடிவம்தான். ஒளி மனிதனின் படைப்பல்ல, கண்டுபிடிப்புதான். ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பின்னால் ஏதோ ஒரு வழி இருந்தே தீரும். வழி சொல்லிக் கொடுக்கும். வழி கண்டவன் அறிய கடவன். மஞ்சங்காட்டோடையில் ஈர்த்து வலி எடுத்து படுத்து கிடந்த பசுவை பேயத்தேவர் கண்ணளந்தார் நிதானமாக. தண்ணீர் குடம் புடைந்து விட்டது என்பதை பெண்குறியில் ஒழுகிய விளக்கெண்ணெய் போன்ற திரவம் விளக்கியது. பெண்ணுறுப்பில் மாசு கசிய, கண்ணீரில் பீலை வலிய, பார்வையில் வலிபரப்பி அது பார்த்தது பேயத்தேவரை. கஞ்சி பொழுதுக்கு விழுந்ததப்பா, இப்படியும் அப்படியும் முக்குதே தவிர ஈத்தெடுத்த பாடில்ல. சொட்டையன் பேச்சை காதில் வாங்கி கொள்ளாமல் கீழே குனிந்து மணலில் அமர்ந்து பசுவின் கோணக்கொம்பு பிடித்துயர்த்தி தாடை தடவி பசுவுக்கொரு ஆசுவாசமும் நம்பிக்கையும் கொடுத்து காதுகளின் உட்பக்கம் கை வைத்து பார்த்தார் பேயத்தேவர். காய்ச்சல் இருந்தால் காது கதகதவென்று காந்தும், அதனாலும் வலி எடுக்கும். இப்போது காய்ச்சல் இல்லை, வந்த வலி ஈத்து வலிதான். ஆனால் பசு ஓரிடத்தில் நிலை கொள்ளாமல் மருகி மருகி இடம் மாறி படுத்தது. வலி வந்து வந்து போகிறதென்று புரிந்துவிட்டது அவருக்கு. ஏழை மொக்க, நீட்டமா ஒரு எருக்கலங்குச்சி ஓடிடா என்றார் மென்மையாக. அவனோடு சொட்டையன் மகனும் சேர்ந்தோடி எருக்கிலையில் இளங்குச்சி, பச்சை குச்சி, காய்ந்த குச்சி ஒடித்து வந்து கொட்டினார்கள். அவற்றுள் உருண்டு திரண்டிருந்த பச்சை குச்சி ஒன்றை முழங்கை நீளத்திற்கு அளந்தொடித்து பசுவின் பின்பக்கத்தை இடக்கையில் வருடி தடவி வழி செய்து உள்ளுறுப்புக்கு சேதாரமின்றி உட்செலுத்தினார். கிடந்த கிடையாய் கிடந்த பசு சில்லென்று சிலிர்த்து அசைந்து அலறியது மின்சாரம் பாய்ந்தது போல். சினை பசுவுக்கு செயற்கை வலி எடுத்தது. எருக்கலங்குச்சியை அப்படியும் இப்படியும் ஆட்ட தன் வலியையெல்லாம் வயிற்றுக்குள் திரட்டி பெண்குறிக்கு பிரயாணப்படுத்தியது பசு. 1/4 மணி நேர முயற்சிக்கு பிறகு முக்கி முக்கி பார்த்துவிட்டு மீண்டும் முடங்கி போனது. என்னாச்சோ ஏதாச்சோ முணங்கினார் பேயத்தேவர். அந்த வைரவனும் சீலக்காரியும்தான் எம் பசுவையும் கண்டையும் காப்பாத்தனும் என்று சொட்டையன் வானம் நோக்கி கும்பிட்டான், கையிலிருந்த கம்போடு. பெருசு கண்டு வகுத்துக்குள்ள செத்துக்கித்து கிடக்குமோ? பேயத்தேவர் நினைத்தும் சொல்லாததை நடுங்கும் குரலில் கேட்டே விட்டான் சொட்டையன். யாருக்கு என்ன பாவம் பண்ண? அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுப்பா என்றார் பெருசு ஆறுதலாக. மா என்று இருமுறை அலறி தன் பின்புறமெல்லாம் தரையில் போட்டு முன்பக்கம் வழிகாட்டி முணங்கியது பசு. செனப்பசுவுக்குள் கன்று செத்து கிடந்தால் உடனே எடுத்து விடுவது உத்தமம். இல்லை என்றால் தாய்ப்பசுவையும் செத்த கன்று கொன்றுவிடும். என்ன செய்யலாம்? எருக்கலங்குச்சியை தூர எறிந்துவிட்டு பசுவின் குறியை தடவி தடவி சாந்தம் செய்து, ஆஹா
உபாயம் பார்த்து மனசுக்குள் ஒரு முறை சாமி கும்பிட்டு பாம்பு புற்றுக்குள் புதையல் எடுக்க கைவிடுபவன் போல் பயந்து பயந்து பசுவுக்கு வலிக்காமல் பசு உறுப்புக்குள் கை செலுத்திய பேயத்தேவர் உள்ளே உள்ளே இன்னும் உள்ளே தன் லட்சியம் துளாவினார். முகத்தை இறுக்கிக் கொண்டு பசுக்குறிக்குள் அப்படியும் இப்படியும் அலைந்து விரல்களே விழிகளாய் ஏதோ ஒன்றை அறிந்து கொண்ட பிறகு மகிழ்ச்சியில் மலர்ந்த பேயத்தேவர் விசுக்கென்று கையுருவினார். கையில் மாசு ஒழுகியதையும் கவனிக்காமல் உதடு கடித்து வானம் பார்த்தார். அப்படியும் இப்படியும் தலையாட்டினார். சொட்டையா, 2 செய்தி சொல்றேன் உனக்கு. ஒரு செய்தி நல்ல செய்தி. சொல்லப்பா சொல்லு. கண்டு செத்து போயிருந்தா குளிந்து கிடக்கும். கண்டு கதகதப்பா இருக்கப்பா, சாகல. நான் சொல்லல, அந்த வைரவனும் சீலக்காரியும் என்று வானம் பார்த்த சொட்டையன் கம்போடு சேர்த்து 3 கை உயர்த்தினான். இன்னொரு செய்தி சொல்றேன் கேட்டுக்க. தலைமாடு கால்மாடா, கால்மாடு தலைமாடா, கண்டு இடம் மாறி கிடக்கு. அதான் இந்த முக்கு முக்கியும் ஈத்தெடுக்கல. யாத்தே என்று அலறிய சொட்டையன் எப்படியாச்சும் என் குடும்பத்தை காப்பாத்து பெருசு என்று பதறினான். சொட்டையன் சொன்னது பொய்யில்ல. விவசாய கலாச்சாரத்தில் ஆடு மாடுகள் குடும்பத்தின் அங்கம். பிள்ளைகளைப் போலவே ஆடு மாடுகளுக்கு பெயர் வைப்பதும், தான் பசித்திருந்தாலும் தன் ஜீவராசிகள் பட்டினி கிடக்காமல் பார்த்து கொள்வதும், ஆடு மாடுகள் செத்தால் ஆளுக்கு இலவு கேட்பதும் கள்ளிக்காட்டு கலாச்சாரம். பெண்ணுக்கும் பசுவுக்கும் ஒரே நேரத்தில் பிரசவ வலி எடுத்தால் பெண்ணை விடவும் மகிழ்ச்சி தருவது பசுதான். காரணம், ஒரு பெண் சிசுவை பிரசவித்தால் இடி விழுந்த வீடாகி விடுகிறது குடியானவன் வீடு. அவர்களின் சமூக வாழ்வில் ஆண் வரவு, பெண் செலவு. பசு அப்படி இல்லை. அது காலக்கன்று ஈன்றாலும் கிடரிக்கன்று ஈன்றாலும் வறுமையின் வாசலுக்கு அது வரவுதான். ஒரு மாடு குடும்பங்காக்கும், 9 மாடு குளங்காக்கும் என்பது விவசாய வாழ்வில் வேரோடிய நம்பிக்கை. ஒரு முருங்கை மரம், ஒரு பசு, ஒரு வெட்டரிவாள் 3ம் இருந்தால் 80 சதுர அடியில் 60 வருடங்களை 10 மைல் சுற்றளவில் வாழ்ந்துவிட்டு போய்விட முடிகிறது. எப்படியாச்சும் என் குடும்பத்தை காப்பாத்து பெருசு என்று சொட்டையன் சொன்னது பெரிய வார்த்தை இல்லை என்று தெரியும் பேயத்தேவருக்கு. உள்ளங்கால் சுடும் ஓடை மணலில் முக்கி முனகி மூச்சு விட்டு கொண்டிருந்த பசுவின் பிரசவத்துக்கு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தார் அவர். ஏலே, என் முழங்கை நீளத்துக்கு கயிறு கொண்டாங்களா என்றார் பசுவை பார்த்தபடி. மொக்கராசும் சொட்டையன் மகனும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி உடனே திரும்பினார்கள் மாட்டின் தாம்பு கயிறுகளோடு. முள்முள்ளாய் இருந்த தென்னங்கயிறுகள் அவை. கொச்சக்கயிறு உருத்துமடா, நூல் கயிறு கொண்டாங்கடா நோடி மகன்களா. சீரியது பெருசு. அவ்விடம் அந்நேரம் எங்கு போவது நூல் கயிற்றுக்கு? பசுவின் துயரங்கண்டு மேய்தல் மறந்து நின்ற காராம்பசுவின் மூக்கணாங்கயிறு கலற்றி ஓடி வந்தான் மொக்கராசு. அழுத்தமான கயிறு அது 6 பிரி கொண்டது. அதை கத்தியால் அறுத்து இருபிரி எடுத்து ஒரு பிரியாய் தொடுத்து தொடையில் திரித்து கயிறாக்கினார். அந்த ஒரு முளக்கயிற்றை வலக்கையின் ஐவிரல் இடுக்கில் கோத்து கொண்டு களமிறங்கினார். கயிறு கொத்த கரம் கவனமாய் மெதுவாய் முழுக்க உள் நுழைந்தபோது உயிர் துடித்த பசு திமிரி உதறியது. பசுவின் உள்நாட்டில் அலைந்த பேயத்தேவரின் வழக்கரம் கன்றின் தலை தேடி தவித்தது. குழுக் முழுக்கென்று ஏதேதோ தட்டுப்பட்டதே தவிர கன்றின் தலை சிக்க காணோம். இடம் மாறி மடங்கி கிடந்த கன்றின் கால்களில் ஒன்றை ஒதுக்கி உள்கூட்டின் இன்னொரு துருவம் ஏகிய போது தள்ளி கிடந்த தலை தட்டுப்பட்டது. விரலில் சுற்றிய நூல் கயிறு நழுவி விடாமல் தடவி தடவி கன்றின் மேல் தாடை கீழ்த்தாடை கண்டறிந்தது பேயத்தேவர் கரம். ஆட்காட்டி விரலை அழுத்தமாய் உட்செலுத்தி கன்றின் வாய் திறந்து உள்ளங்கையில் இருந்த நூல் கயிற்றை கீழ்த்தாடையில் பின்னினார். பிடிமானம் சரிதானா என்று லேசாய் இழுத்தும் பார்த்து கொண்டார். சரி என்று பட்டதும் கயிற்றை இழுத்தார், வரவில்லை. இன்னும் கொஞ்சம் இழுத்தார், நகரவில்லை. கன்று சேதமாகிவிடக்கூடாதே என்று கவலைப்பட்டார். ஏதோ கந்து வட்டிக்கு கடன் வசூலிக்க வந்தவன் திண்ணையை விட்டு எழுந்திருக்க மாட்டேன் என்று அடம்பிடிப்பது மாதிரி வடம்போட்டு இழுத்தும் வரவில்லை கன்று. தன் முயற்சியில் சற்றும் மனந்தளராத பேயத்தேவர் உள்ளிருக்கும் கையை உருவாமலே தண்ணி இருக்காடா, தண்ணி ஊத்துங்கடா பசுமேல என்று உத்தரவிட்டார். தூக்குவாளியில் இருந்த தண்ணீரை தூக்கி ஓடி வந்து பசுவின் அடிவயிற்றில் அடித்தான் சொட்டையன். இறுக்கமாயிருந்த பசு அந்த சில்லிப்பில் சிலிர்த்து அதிர்ச்சியில் நெகிழ்ந்து கொடுத்தது. அந்த நெகிழ்ச்சியின் நிமிடங்களில் தாடையில் மாட்டியிருந்த கயிற்றை ஒரு சுண்டு சுண்டினார் பேயத்தேவர். வருதே, ஆஹா வருதே, வந்துருச்சே. வயிற்றுக்குள் கல்லாய் கிடந்த கன்று கனிந்து இலகலாயிற்று. இடம் மாறி கிடந்ததால் பாதி வழி வந்த கன்றின் தலை பின்னிக்கொண்டது பின்னங்கால் இடுக்கில். காலிரண்டையும் மடக்கி மடக்கி தடவி தடவி தலை வெளியேற வழி செய்து தன் அறிவு, பலம், அனுபவம் 3ஐயும் வலக்கையில் பாய்ச்சி கடைசியாய் ஒரு இழுத்தார் பேயத்தேவர். ஈரப்பசையில் வழுக்கி மாசும் அக்கியும் முழுக பொசுக்கென்று பூமியில் விழுந்தது கன்று.
சாமி, என் பசுவை காப்பாத்திட்ட சாமி கத்தினான் சொட்டையன் காடு கிளிய. அறுபடாத தொப்புள் கொடியை கட்டை விரல் நகத்தில் கிள்ளி கன்றுக்கு முடி போட்டதில் கடமை முடிந்தது. ஓடை மணல் அள்ளி கரகரவென்று தேய்த்து கைத்தூமை செய்து மோந்து பார்த்த போதும் மாசின் வாசம் மறையவில்லை பேயத்தேவருக்கு. சோற்று கற்றாலையில் ஒரு கீற்றறுத்து அதன் சோறு தேய்த்து துடைத்து மோந்து பார்த்தும் முகஞ்சொலித்தார். கவனித்த மொக்கராசு கழுக்கென்று சிரித்து, மாசு வாசம் போய் சோத்துக்கத்தால வாசம் வந்துருச்சே, இப்ப என்ன பண்ணுவ தாத்தா என்றான். எல்லா வாசனையையும் விட கெட்ட வாசனை மனுஷ வாசனைதான். அதை எந்த தண்ணியில கழுவுவ? போடா போடா போக்கத்த பயலே. வெயில் தாழ உழவு முடித்து ஏர் அவிழ்த்து கலப்பையை திருப்பி நேர்காலில் மாட்டிவிட்டு அங்கங்கே தட்டுப்பட்ட முள்விறகு சேர்த்து அதை கயிறு கட்டி இழுத்து கொண்டே விளக்கேற்ற வீடு வந்து சேர்ந்தபோது மாடக்குழியோரம் சுவரில் முதுகு சாய்த்து கால் நீட்டி அமர்ந்திருந்தாள் செல்லத்தாயி. பேயத்தேவரின் மூத்த மகள். பிரசவத்திற்கு வந்திருப்பாள் போலிருக்கிறது. ஆனால் அவளுக்கு அது 2ஆம் தலை பிரசவம். இங்கு செல்லத்தாயி புராணம் சிறிது சொல்வோம். நடுத்தர உயரம், மாநிறம் உள்ளவள். தலைக்கும் முகத்துக்கும் ஒரே நேரத்தில் தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணெயோ தேய்ப்பாள். சகிக்க முடியாத அவலட்சணம் இல்லை, வியக்க முடிந்த அழகும் இல்லை. 30க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதிருக்கும் அவளுக்கு. பிறந்த தேதி குறித்து வைக்கும் மேட்டுக்குடித்தனம் எல்லாம் தெரியாது அவர்களுக்கு. தக்காளி கூடை, மஞ்சள், ஓரணாவிற்கு விற்ற ஓர் அடைமலை மாதத்தில் அவள் பிறந்ததாய் ஞாபகம் பேயத்தேவருக்கு.